எப்பா கில் அண்ட் ஸ்டே, நம்மளை கில் பண்ணிட்டு இருக்க போல இருக்கு, அந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க. எல்லாரும் போய் 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 ஸ்டேவே கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த காட்சிகளை நம்ம தொடர்ந்து பார்த்த உடனே ஐயோ ஐயோ இந்த கேம் எப்போத்தான் முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. மணியும் ரவீனாவும் உண்ணா உள்ளே போகிறாங்க, கேமே அவங்க ஆட தேவையில்ல. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நான் மியூட்டில் வச்சே பார்த்தேன், நான் டிசைட் பண்ணிட்டேன் 2 பேரும் ஸ்டே தான் காட்டுவாங்கன்னு. அதே மாதிரி 2 பேரும் ஸ்டே காட்டினாங்கங்க. அடுத்தது தினேஷும் விஷ்ணுவும் போகிறாங்க, திருப்பி இப்போ தினேஷும் விஷ்ணு தான் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க எதை காட்டுவாங்க, அவங்க ஸ்டே தான் காட்டிப்பாங்க. மாயாவும் நிக்சனும் திரும்பியும் போனாங்க, ஸ்டே தான். இப்போ மாயாவும் விசித்ராவும் வராங்கங்க. மாயா என்ன கேட்குறாங்கன்னா, அதாவது உங்களுக்கும் டிக்கெட்டு ஃபினாலே தேவையில்லை, எனக்கும் தேவையில்லை, நம்மளாம் டைரெக்டாக ஃபைனல் போயிடக்கூடிய ஆட்கள் தான். ஆனால் நான் இந்த வாரமே எவிக்ட் ஆனால் கூட நான் அதை பற்றி கவலையும் பட மாட்டேன். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, டிக்கெட்டு ஃபினாலேக்கு டிசர்வ் இல்லாத சிலர் இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் அது போயிடக்கூடாது. 13 வாரம் சும்மாவே இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, அவங்கள நான் அலோவ் பண்ண மாட்டேன். அதுக்காக ஒரு வாய்ப்பை கொடுங்க, ஸ்டே பண்ணி போருங்க. ஒன்று விசித்ராமா சொல்கிறாங்க, நீ போகிற போக பார்த்தா நீ டைட்டில் வின்னரே ஆகிடுங்கிற மாதிரிலாம் எனக்கு கனவுலாம் வருது. அப்படி நீ ஜெயிச்சாலும் சந்தோஷம்தான், பட் எதுக்காக நீ ஸ்டே பண்ணணும்? யாரையும் ஒருத்தவங்களை இது பண்ணணும் தானே, கில் பண்ணணும் தானே, அந்த வழியை நான் பார்க்குறேன். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் சரியாக பண்ண மாட்டீங்க, நானே பண்ணுறேன், அதனால் இந்த ரவுண்டு மட்டும் கொஞ்சம் ஸ்டே பண்ணிடுங்களேன் அப்படின்ன உடனே சரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு 2 பேரும் பேசுகிறாங்க. முடிவு பண்ணியாச்சு அப்படின்னு அறிவிக்கிறாங்க. உடனே பிக் பாஸ் கார்டை காட்ட சொல்கிறார். மாயா உடனே எடுத்து காட்டுறாங்க ஸ்டே. விசித்ராவை ஸ்டே பண்ணிட்டாங்க அவங்க. விசித்ரா எடுத்து காட்டுறது கில். மாயா போட்டியிலேருந்து வெளியில் வராங்க. பிக் பாஸ் சொல்லிட்டாரு, அப்பா இப்போவாது கேம் விளாண்டிங்களே சந்தோஷன்ட்டு மாயா முகத்தில் சோ